சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னரிலிருந்து சல்பேட் வாயு கசிவு வெளியேறியதால் பரபரப்பு. தலைமை செயலகம் வரை நச்சு வாயு பரவியதால் பொதுமக்கள் முகத்தை மூடிக்கொண்டு பெரும் தவிப்புக்கு உள்ளாகினர். வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து சென்னை துறைமுகத்திற்கு ஏராளமான வாகனங்களில் தீயணைப்புத் துறையினர் விரைந்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் வாயு கசிவு முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டது. துறைமுகத்தில் ஏற்பட்ட சல்பேட் வாயு கசிவால் ஏற்பட்ட துர்நாற்றம், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். புகை நிறைய வருது, மக்களுங்களை தவிக்கிறாங்க. இது எப்படி, இது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. எங்களுக்கு தொண்டெல்லாம் கரக்கரனுக்குது, ஒரே எரிச்சல் பாரு, உடம்புலாம் எரிச்சல், தொண்டை எரிச்சல், கரக்கரனுக்குது, தலைவலி வருது. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மக்களுங்களை தவிக்கிறாங்க. இது எப்படி, யார் என்ன செய்யணும் தெரியல. மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்தது, ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலாக இருந்தது, ரொம்ப கண் எரிச்சல். எனக்கே நான் அங்கே தான் இருந்தேன், நான் பார்க்கிங்கில் தான் இருந்தேன். என் வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டேன், இப்போ இந்த பக்கமாக கொஞ்சம் காத்தோட்டமாக வரலான்ட்டு அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் போட்டோஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறேன். நான் இது வந்து இப்போ செகண்ட் டைம் நடக்கிறது. ஆல்ரெடி என் பேர் தீனாதேலன், எங்கள் வீடு சத்யா நகர், இந்த லோக்கல் ஏரியா தான். இது செகண்ட் டைம் நடக்கிறது. ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி நடந்து காற்று இந்த பக்கம் இருந்ததுனால ஃபஸ்ட்டே அதேமாதிரி தான் குழந்தை மூச்சு விட முடியல, நெஞ்சு எரிச்சல். இது வந்து செகண்ட் டைம். இந்த சல்பர் வந்து கொட்டி வச்சு பேலூற்று வாரும்போது உராய்வு ஏற்பட்டு அதனால் இந்த மாதிரி எரிஞ்சிடுது அப்படி சொல்கிறாங்க கேட்டால். கோடை வெப்பம் காரணமாக சல்பேட் வாயு கசிவு ஏற்பட்டதாக துறைமுகம் சார்பில் விளக்கம். கண்டெய்னரில் இருந்த சல்பேட் வேதியியல் மாற்றம் அடைந்து வெண்புகையாக படர்ந்ததாகவும் தகவல். துறைமுகத்தில் ஏற்பட்ட வாயு கசிவால் நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் அமோனியா வாயு காற்றில் கலப்பு. வாயு கசிவால் சென்னையில் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கேரளா, தமிழகத்தில் ஜூன் 4 தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த சில நாட்களில் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கணிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டண விவரங்களை தகவல் பலகை மற்றும் இணையதளத்தில் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். மெட்ரிக், சிபிஎஸ்இ மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வகுப்பு வாரியான கட்டண விவரங்களை மாணவர்கள், பெற்றோர்கள் அறியும் வகையில் வெளியிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி கட்டண விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதை புகைப்படம் எடுத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்ப பள்ளி நிர்வாகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட கல்வி அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியான கட்டண விவரங்களை தங்களது இணையதளத்திலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விண்ணப்ப படிவங்களிலும் இடம்பெற செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதிக்குள் கட்டண விவரங்களை வெளியிட்டு 10ஆம் தேதிக்குள் அது குறித்த அறிக்கையை இயக்குநர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தகுந்த நேரத்தில் பணிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவோ ஊசி போடவோ அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியில் இருந்தபடியே சிகிச்சை பணிகளை தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைப்பது தவறான நடைமுறை என சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட
மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் 104 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளதால் ஜூன் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகளை திறப்பதில் எந்த தடையும் இல்லை. வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. 41% 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த வெப்பநிலை 35% குறைந்திருக்கிறது. மிதமாக இருக்கிறது இப்போது. ஆகவே பள்ளி திறப்பில் எந்த தடையும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சென்னை தலைமை செயலகத்தில் தென்னிந்திய பிராந்தியங்களுக்கான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி. ஸ்ரீஹரி நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மாநிலம் மற்றும் ராணுவம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் சுமார் 5000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. மேல உத்தமநல்லூர், உப்புக்காட்சிப்பேட்டை, கடையைத்தோப்பு, வைத்தியநாதன்பேட்டை, கல்யாணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த பூவம் வாழை மற்றும் செவ்வாழை மரங்கள் குலைத்தள்ளும் பருவத்தில் முறிந்து விழுந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளைச்சலை இழந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி 4000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 5500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் மழை தொடர்வதால் நீர்வரத்து இன்னும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சையில் சோழர் அருங்காட்சியகம் பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சோழர் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சோழர்களின் பாரம்பரியமும் வரலாறும் எதிர்கால தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக புதிய அரசு இந்த அருங்காட்சியக பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எவ்வளவோ வளர்ந்து விட்டது. ஆகையால் போர்க்கால அடிப்படையில் சோழர் அருங்காட்சியகம் திறக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சமூக ஆர்வலனாக வேண்டுகோள் விடுக்கிறேன். புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கின்றது. விரைந்து செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம். ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டே மேம்படுத்தலாம். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்குகிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அரசு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை விவரங்களை சேகரிக்க உள்ளனர். சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண பதிவுகளை கண்காணிக்க 2 அதிகாரிகளை நியமித்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவிட்டுள்ளார். ஸ்டார் 3.0 திட்டத்தை மேம்படுத்தி செயல்படுத்தவும் உத்தரவு. முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்திப்பு. திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி முறிந்த நிலையில் அரசியல் களத்தில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம். பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே சிஎம் விஜய் தன்னை பாவித்துக் கொள்கிறார். மாய உலகிலிருந்து சிஎம் விஜய் வெளியே வந்து சட்டம் ஒழுங்கை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காட்டமாக அறிக்கை. மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகா அரசை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடகா அரசை கண்டித்து முழக்கம்.
அணையை மேகதாட்டு அணையை கட்டாதே 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 தடுக்காதே 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 காவிரி நீரை தடுக்காதே போராட்டம் 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 காவிரி உரிமை மீட்பதற்கு காவிரி உரிமை மீட்பதற்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம். புலிப்படத்துக்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு வாபஸ். மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட 5 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா உள்ளிட்டோருக்கு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Venkata Subramani Mohana, having been appointed a judge of the Supreme Court of India, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and that I will uphold the Constitution and the laws. நாடு முழுவதும் வேதாந்தா குழுமத்திற்கு சொந்தமான பல்வேறு நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வேதாந்தா தலைமை அலுவலகத்திலும் ரெய்டு. இசைஞானி இளையராஜாவின் 83வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது ஸ்டுடியோவில் கேக் வெட்டி கொண்டாட்டம். பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த ரசிகர்கள் நீண்ட வரிசையில் நின்று இசைக்கருவிகளை வழங்கி இளையராஜாவுக்கு வாழ்த்து. பிறந்த நாளையொட்டி ரசிகர்கள் அன்போடு வழங்கிய பரிசுகளை இசைஞானி இளையராஜா பெற்றுக்கொண்டார். ரசிகர்களின் வாழ்த்துக்களை ஏற்கிறேன், அவர்களின் அன்புக்கு நன்றி என்றும் இளையராஜா கூறினார். ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? வாழ்த்து செய்தி என்ன இருக்கு? ரசிகர்கள் என்ன வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி. ஓகே சார். 83வது பிறந்த நாளை கொண்டாடும் இசைஞானி இளையராஜாவுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. இசை உலகின் மகுடமாக திகழ்ந்து வரும் இளையராஜா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார் என்றும் நிகழ்ச்சி. பழனி அருகே உள்ள சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் விபத்து வழக்கில் பணம் பெற்றதாக எழுந்த புகாரில் SSI ராஜு மற்றும் முதன்மை காவலர் சுதா ராணி ஆகியோர் தற்காலிக பணி இடைநீக்கம். முதற்கட்ட விசாரணையில் லஞ்சம் பெற்றது உறுதியானதால் துறை ரீதியில் நடவடிக்கை. முதலமைச்சர் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூரில் நீண்ட காலமாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பேப்பர் குடோனுக்கு சீல் வைப்பு. உரிய பாதுகாப்பு இன்றி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வந்த குடோன் மூடப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி. அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலை கிராமங்களில் 5 நாட்களுக்கு மேலாக ஒற்றை காட்டு யானை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம். யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது மயக்க ஊசி செலுத்தி பிடித்து செல்ல வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை.